என்னத்த சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிடலாம்ல? தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேர்லயே பண்ணிருங்க. கணம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ ஒளிவும் கணம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே யாமி கிடைக்கங்களே. என்ன இன்னும் காணோம்? இப்ப வந்துருவா. அத்தை, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சாமி இங்க இருக்கு, நீங்க வாசலையே பாத்துட்டு இருக்கீங்க. யார் வராங்க? அது யாரும் வரலையே. நான் சும்மா யதார்த்தமா பார்த்தேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. நீராயே போற்றி, வழிமுறை அம்மையே போற்றி, சிவாமி அம்மா போற்றி, ஓம் நாமுலை தாயே போற்றி, இலாண்ட ஈஸ்வரியே போற்றி, ஓம் மேலவாணி ரங்கநாயகியம்மா வரா வரா. இவங்க தானா? அவதான். போங்க போங்க. ஓம் ஞானப்பிரசுன்னாம்பிகை தேவியே போற்றி, ஓம் பாலாம்பிகை தேவியே போற்றி. ஐயா, ஒரு நிமிஷம். என்னம்மா? என் பொண்ணுக்கு கல்யாணத்துல தோசை இருக்கு. பரிகாரத்துக்கு இந்த கோயிலுக்கு தான் போக சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சொல்லுமா, என்ன பரிகாரம் பண்ணணும்? என் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லபடியா நடந்து அவ கழுத்துல தாலி நிலைக்கணும்னா திருமாங்கல்யத்தை யாருக்கிட்டயாவது பிச்சையா கேட்டு வாங்கிதான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அப்படி பிச்சையா வாங்கின தாலி என் மக கழுத்துல ஏறினாதான் அவ கழுத்துல தாலி நிலைக்குமா? இல்லைன்னா அவ வாழ வெட்டியாதான் வாழணுமா? எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஐயா. ஏம்மா, பொண்ணுங்க புருஷனை விட தாலியை தான் பெருசா நினைப்பாங்கம்மா. அதனால தான் புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலியா போய் சேரணும்னு எல்லா பொம்பளைங்களும் ஆசைப்படுவாங்க. புருஷன் இல்லாத எந்த பொண்ணும் தாலியை போட்டுக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப புருஷன் இருக்கிற எந்த பொண்ணாவது தன்னோட திருமாங்கல்யத்தை கொடுப்பாங்களாம்மா? வேற ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு கேட்டு பண்ணுங்கம்மா. இல்லைங்கய்யா, ஒண்ணுக்கு 4-5 இடம் ஏறி இறங்கி பார்த்துட்டய்யா. எல்லா ஜோசியரும் ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. யாராவது தாலிய பிச்சையா போட்டாதான் அவளோட தாலி நிலைக்கும்னு உறுதியா சொல்றாங்க. இந்த அம்மன் கோயிலுக்கு போனா நிச்சயம் அம்மன் கருணை காட்டுவான்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். உங்க நம்பிக்கை வீண் போகாதும்மா. வினோ, அன்னைக்கே நாங்க தாலியை கழட்டி உண்டியல்ல போடுன்னு சொன்னப்போ அதை நீ கழட்டி போட்டிருந்தாலும் அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம உண்டியல்ல தான் கிடந்திருக்கும். அன்னைக்கு அது நடக்காததும் நல்லதுக்கு தான். அம்மனே இப்ப அந்த தாலிக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வச்சுட்டா பாத்தியா? அது நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோம்மா. இவங்க பொண்ணோட தாலி நிலைக்க உன் கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி அவங்களுக்கு கொடுத்துருமா. அம்மா, என்னம்மா சொல்றீங்க? பார்க்க இவங்க சுமங்கலியா இருக்காங்களே, இவங்க தாலியை போய் கழட்ட சொல்றீங்க? அம்மா, இவ என் மருமக தான். என் மகன் ஒரு விபத்துல இறந்துட்டான். அவன் நினைப்ப அந்த தாலியை கழட்டாம அவ சுமந்துகிட்டு இருக்கா. அதுக்கு ஒரு விமோச்சனம் வராதான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்துருச்சும்மா.
ஆத்தா என்ன சரியான நேரத்துக்கு தான் வர சொல்லிருக்கா. அம்மா, உன் கழுத்துல இருக்கிற தாலி தான் என் பொண்ணை சுமங்கலி ஆக்க போகுதுமா. அதுக்கு பிச்சையா கொடுத்தாயி. ஏன் வினோ யோசிக்கிற? உனக்கு உபயோகப்படாம இருக்கிற தாலி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்காக பயன்படட்டும். குடும்பா. ஆமா வினோ, உன் கழுத்துல சுமையா இருக்கிற தாலி ஒரு பொண்ணு சுமங்கலி ஆகட்டும். கொடுத்துருமா. அர்த்தமே இல்லாம சுமந்துக்கிட்டு இருக்கிற அந்த தாலி ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு அர்த்தமா இருக்கட்டுமே. கழட்டி குடுமா. அம்மா, என்ன அம்மனை பாருங்கன்னு சொல்லிதாம்மா அனுப்புனாங்க. ஆனா நான் பார்க்க வேண்டிய அம்மன் அவ இல்ல. நீதாம்மா எனக்கு அம்மனாவே தெரியற. அம்மா, கால விழுந்து கேக்குறம்மா. என்னம்மா பண்றீங்க நீங்க? முதல்ல நீங்க எந்திரிங்கம்மா. வயசுல சின்னவ ஏன் கால்ல விழுந்து என்ன பாவம் பண்ண வைக்காதீங்க. எந்திரிங்கம்மா, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. அம்மா, நீ பிச்சையா கொடுக்க போறது உன் தாலி இல்ல, என் பொண்ணோட வாழ்க்கைய. நீ இந்த உதவியை செஞ்சா என் வாழ்நாள் முழுக்க நானும் என் பொண்ணு உன்னை மறக்க மாட்டோம்மா. ஐயோ, நீங்க எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்துமா. அம்மா, தயவு செஞ்சு. என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து. நீ தாலி கொடுத்தாதாம்மா அவ தாலி நிலைக்கும். இல்லைன்னு சொல்லிடாதம்மா. அம்மா, தாலி வாங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன். ஆனா என்னோட தாலியை மட்டும் கேட்காதீங்க. நான் தரமாட்டேன்.